அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஐஆர்சிடிசி மூலயமா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், டூரிஸ்ட் ட்ரெயின், பாரத் கௌரவ்னு அதுக்கு பேர். பாரத் கௌரவ் ஸ்பெஷல் டூரிஸ்ட் ட்ரெயின் மூலயமா ஷீரடி மற்றும் திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்க யாத்திரா நடத்தப்படுது. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யாத்திரை திருநெல்வேலியிலேருந்து தொடங்குது. 9/11/2025 அன்று தொடங்குது. இந்த யாத்திரை மொத்தம் 7 இரவுகள் அடங்கிய 8 நாட்கள் கொண்டது. அதாவது 9ஆம் தேதி நவம்பர் 9/11/2025 16/11/2025 முடிய இந்த யாத்திரை நடைபெறும். இது 9/11/2025 அன்று மாலை திருநெல்வேலியில் போர்டிங் ஆகுது. திருநெல்வேலியிலிருந்து தென்காசி, ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை ஜங்ஷன், திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எக்மோர், பெரம்பூர், அரக்கோணம் ஆகிய ஊர்களில் நீங்கள் ட்ரெயினில் ஏறிக்கலாம். இந்த நிறுத்தங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆந்திராவில் ரேணிகுண்டா, கடப்பா, கூட்டி, குண்டக்கல் ஆகிய ஊர்களில் பயணிகள் ட்ரெயினில் ஏறிக்கலாம். 9ஆம் தேதி மாலை கிளம்பி 9ஆம் தேதி இரவு முழுவதும் 10ஆம் தேதியும் பயணம் செய்கிறோம். 11ஆம் தேதி 3வது நாள் தான் நாசிக் சென்று சேர்றோம். யாத்திரை தொடங்கிய 3வது நாள் 11/11/25, அதாவது நவம்பர் 11ஆம் தேதி நாசிக் சென்று சேர்றோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனதுமே அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போய் தங்குற இடத்துல கொண்டு விடுவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம திரியம்பகேஸ்வரர் கோயிலுக்கு போய் பார்க்கலாம். நாசிக்லேருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் திரியம்பக் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த திரியம்பகேஸ்வரர் அப்படின்ற ஜோதிர்லிங்கம் அமைஞ்சிருக்குது. இது ரொம்ப பழமையான ஒரு ஆலயம். 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று இது. கடல் மட்டத்திலேருந்து 2500 அடி உயரத்தில் மலைக்கு மேலே இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. பிரம்மகிரி, நீலகிரி, கலகிரி ஆகிய 3 மலைகளுக்கு நடுவில் பிரம்மகிரி மலையோட அடிவாரத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. இது கோதாவரி நதி தோன்றக்கூடிய இடம். இந்த ஆலயத்தில் பல 100 ஆண்டுகளாக எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நீரூற்று இருக்குது. அதாவது கோயிலோட கருவறையில் இருக்கிற சுயம்புலிங்கத்தின் மீது எப்போதும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். இது ஒரு அதிசயமான நிகழ்வு. இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த கௌதம முனிவர் கடுமையான தவத்தை மேற்கொண்டாராம். அவருக்காக சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியிலிருந்து கங்கையோட சில துளிகளை விழ செய்ததாகவும் அதுவே இங்கே நீரூற்றாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மற்ற ஜோதிர்லிங்கங்கள் எல்லாமே சிவனையே முக்கிய கடவுளாக இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் இருக்கிற சிவலிங்கம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளோட அமைப்பில் இருக்கிறது விசேஷம். இந்த தலத்தில் இறந்த முன்னவர்களுக்கு சிரார்த்தம் செஞ்சாக்க அவங்க சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. சர்வதோஷம் உள்ளவர்கள் இங்கே வழிபாடு செஞ்சால் அது நீங்கிடும் அப்படின்னும் நம்புகிறாங்க. மேலும் இந்த தல லிங்கத்தில் ஆவுடையார் மட்டும்தான் இருக்குது. அதன் நடுவே உரல் போன்று பள்ளம் மட்டுமே சிவலிங்கமாக பாவிக்கப்படுது. இந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகள் அர்ச்சனை செய்த 3 தாமரை மொட்டுகளோட அடையாளம் காணப்படுது. ஜோதிர்லிங்கத்தை தரிசித்த பிறகு நாசிக்கில் உள்ள பஞ்சவடிக்கு செல்கின்றோம். இந்த இடம் இராமாயணத்துடன் தொடர்புடையது. 14 ஆண்டுகள் வனவாசம் செய்த ராமன், சீதை மற்றும் அனுமனுடன் இங்கு தங்கினாராம். பஞ்சவடி என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் 5 மற்றும் தோட்டம் என்று பொருள்படுகின்றது. இது இந்த பகுதியில் இருந்த 5 ஆலமரங்களை குறிக்கின்றதாம். இப்பொழுதும் அந்த மரங்கள் இங்கு இருப்பதாக சொல்கின்றார்கள். கோதாவரி நதிக்கரையில் இந்த இடம் அமைந்திருக்கின்றது. இங்கு ஏராளமான கோவில்கள் தரிசிப்பதற்கு இருக்கின்றது. இந்த தலத்தில் கோதாவரி நதியில் புனித நீராடுவது மிகவும் விசேஷம். இந்த பஞ்சவடி இடத்திலிருந்து தான் ராவணன் சீதையை கடத்தி சென்றான் என்று இராமாயணம் மூலம் அறியப்படும். பஞ்சவடி தரிசனத்தை முடித்துக்கொண்டு நாசிக்கில் இரவு தங்குகின்றோம். அடுத்த நாள், அதாவது யாத்திரையின் 4வது நாளான 12ஆம் தேதி காலை உணவிற்கு பிறகு நாசிக்கிலிருந்து கிளம்பி ஷீரடி நோக்கி பயணம் செய்கின்றோம். ஷீரடி சென்று சேர்ந்ததும் அங்கு ஷீரடி பாபாவின் அருளை பெறுவதற்கு ஆலயத்தினை தரிசித்து இரவு அங்கு தங்குகின்றோம். யாத்திரையின் 5ஆம் நாள், அதாவது 13ஆம் தேதி ஷீரடியிலிருந்து காலை உணவிற்கு பிறகு கிளம்பி சனி சிங்கனாப்பூர் சென்று தரிசிக்கின்றோம். தரிசித்துவிட்டு மீண்டும் ஷீரடி திரும்புகின்றோம்.
சனி சிங்னாப்பூர் அப்படின்றது ஒரு சனி பகவானுக்கான ஒரு கோவில்னு சொல்லலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற கோயிலுக்கு கூரை கிடையாது. இங்குள்ள சனி பகவானோட சிலை வந்து திறந்த வெளியில் அமைஞ்சிருக்குது. இது சனி பகவானோட கருணையையும் அவர் யாருக்கும் பயப்படுறதில்லை அப்படிங்கிறதையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே இந்த கிராமத்தில் எந்த ஒரு வீட்டுக்குமே கதவுன்றதே இருக்காது. இந்த பகுதியில் சுமார் 300 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக ஒரு மழை பெஞ்சுதான். அந்த பெருமழை காரணமாக இந்த பனாஸ்வனா அப்படின்ற ஒரு ஆறு இங்கே இருக்குது. அந்த ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அந்த வெள்ளத்தில் களமான பலகை போன்ற ஒரு கல் வந்து மிதந்துக்கிட்டு வந்து இந்த சிங்னாப்பூரில் கரை ஒதுங்குது. அது என்ன மாதிரியான பொருள் அப்படின்னு தெரியாத கிராம மக்கள் வந்து அதை ஒரு குச்சியால் குத்துனப்போ அதிலிருந்து ரத்தம் வழிஞ்சுதான். அதை பார்த்து அவங்க அச்சமும் வியப்பும் அடைகிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே வந்து கிராம தலைவரோட கனவுல வந்து இந்த சனி பகவான் தோன்றி இந்த கிராமத்தில் குடியிருக்கிறதாகவும், இங்கே வந்து வந்த எண்ணெய் வந்து வெள்ளத்தில் மிதந்துட்டு வந்த எண்ணெய் வச்சு வழிபடணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் தன்னை வந்து வெட்ட வெளியில் தான் வைக்கணும், கட்டடத்துக்குள்ளே வச்சு அடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இதனால் கடந்த 300 வருஷத்துக்கும் மேலே வெட்ட வெளியில் தான் இந்த சனி பகவான் அருள் பாலித்து வர்றாரு. 5 அடி உயரத்தில் சுயம்பு வடிவில் கருங்கல்ல இவர் அருள் பாலிக்கிறார். இவரை தரிசிச்சுட்டு மீண்டும் வந்து நம்ம ஷீரடி திரும்புகிறோம். அங்கே ஷீரடியிலேருந்து பந்தர்பூருக்கு வந்து ட்ரெயின் மூலயமா போகிறோம். பந்தர்பூர்லேருந்து பயணம் செஞ்சு பயணத்தோட 6வது நாள், யாத்திரையோட 6வது நாள் பந்தர்பூர் வந்து சென்று சேர்றோம். அதாவது 14/11/2025 அன்று பந்தர்பூர் சென்று சேர்ந்ததும் கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு விட்டல் ருக்மணி ஆலயத்தை தரிசிக்க போகலாம். இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஆலயம். இந்த விட்லா அல்லது பாண்டரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடவுள் வந்து கிருஷ்ணரோட அவதாரம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில் வந்து சந்திரபாகா ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்குது. பந்தர்பூர் யாத்திரைன்றது இங்கே வருடந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான யாத்திரை. இங்கே இருக்கிற இந்த சந்திரபாகா நதியில் நீராடுறது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது. வைஷ்ணவர்களோட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. கிருஷ்ணரோட பக்தரான துக்காராம் தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து இந்த கோயிலில் கழித்ததாக நம்பப்படுது. இந்த விட்டல் பகவானோட ஆலயம் வந்து சந்திரபாகா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த சந்திரபாகா நதிக்கு பீமா நதின்னும் ஒரு பேர். ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே நுழைவாயில் ஒட்டியே நாமதேவர் மற்றும் சொக்கமேலர் அப்படின்ற பக்தர்களோட சமாதி இருக்குது. அந்த சமாதிகளை தரிசித்த பிறகு தான் கடவுளை போய் தரிசிக்கிறாங்க. ஆலயத்தை தரிசித்துட்டு நம்ம அன்றைக்கு மாலை வந்து பந்தர்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். அங்கேருந்து மந்த்ராலயத்துக்கு நம்ம ட்ரெயின் மூலயமா போக போகிறோம். யாத்திரையோட 7வது நாள், அதாவது 15/11/2025 அன்னைக்கு நம்ம மந்த்ராலயம் சென்று சேர்றோம். அங்கே போனதும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நம்ம குரு ராகவேந்திரரை தரிசனம் பண்ணுறாங்க. தரிசனம் முடிச்சுட்டு அன்றைக்கு மாலை வந்து மந்த்ராலயம் ரோட்லேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் ஏறுறாங்க. யாத்திரையோட 8வது நாள் நம்ம வந்து மந்த்ராலயம் ரோட்லேருந்து திருநெல்வேலி நோக்கி பயணம் செய்கிறோம். வழியில் வந்து குண்டக்கல், கடப்பா, ரேணிகுண்டா, அரக்கோணம், பெரம்பூர், சென்னை எக்மோர், தாம்பரம், செங்கல்பட், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஜங்ஷன், விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி மற்றும் இறுதியாக திருநெல்வேலி ஆகிய இடங்களில் பயணிகள் வந்து இறங்கிக்கலாம். இதுவரைக்கும் பயணத்திட்டத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போ இதுக்கு எவ்வளவு ஃபீஸ், அதாவது எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்து மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்று வந்து கம்ஃபர்ட் கிளாஸு, இன்னொன்று வந்து சுப்பீரியர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் கிளாஸில் 150 பர்த் இருக்குது, கம்ஃபர்ட் கிளாஸில் வந்து 400 பர்த் இருக்குது, சுப்பீரியர் கிளாஸில் வந்து 50 பர்த் இருக்குது. ஒரு ஆளுக்கு, ஒரு அடல்ட்டுக்கு எக்கனாமிக் கிளாஸில் வந்து 14,400 ரூபாய், ஸ்லீப்பர் அது 14,400 ரூபாய் சார்ஜு. இதில் கம்ஃபர்ட் கிளாஸுன்றது வந்து 3rd ஏசி, இது வந்து ஒரு நபருக்கு 26,000 ரூபாய் சார்ஜு. சுப்பீரியர்ன்றது 2nd ஏசி, இதில் ஒரு நபருக்கு 36,500 ரூபாய் கட்டணம்.
இந்திய ரயில்வே வந்து நம்ம டூரிசத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 33% வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க. அந்த கன்செஷன் போக மீதி செலுத்த வேண்டிய தொகை தான் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தொகை. இந்த கட்டணத்தில் எதெல்லாம் சேர்த்தி அப்படின்னாக்க ட்ரெயின் ஜர்னி, அப்புறம் நைட்டு தங்கக்கூடியது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்குறதுக்குரிய வெஹிக்கிள் செலவு, வண்டி செலவும் இந்த கட்டணத்தில் அடங்கும். இரவு தங்குறதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக் கிளாஸில் ஸ்லீப்பரில் வர்றவங்களுக்கு நான் ஏசி ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நான் ஏசி பஸ்ஸஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ஃபோர்ட்டு கிளாஸ் 3rd ஏசியில் வர்றவங்களுக்கு ஏசி ரூம்ஸ் வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏசி பஸ்ஸஸ்ஸு அரேஞ்ச் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு. சுப்பீரியர் 2nd ஏசியில் வர்றவங்களுக்கும் ஏசி ரூம் வந்து சுப்பீரியர் ஹோட்டல்ஸில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏசி பஸ்ஸஸ்ஸு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா மீல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது காலையில் டீ, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியன் தான். மெனு வந்து ஏற்கனவே முடிவு பண்ண மெனு படி தான் உணவு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து பேசஞ்சருக்கு கிடைக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்லி எஸ்கார்ட், டூர் எஸ்கார்ட் இருப்பாங்க. செக்யூரிட்டி வந்து ட்ரெயினில் இருப்பாங்க. ஐஆர்சிடிசி டூர் மேனேஜர்ஸ் வந்து கூட வருவாங்க. இந்த கட்டணத்தில் எதெல்லாம் சேராது அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிக்க வேண்டியது என்னன்னாக்க, இப்போ ஏதாவது ஒரு மானுமெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளோட சேர்ந்தது. அதே மாதிரி ரூம் சர்வீஸ் ஏதாவது நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய ஐட்டம் இல்லாமல் வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு நீங்கள் வாங்கினாலோ, வேறு அடிஷ்னலாக மினரல் வாட்டர் வாங்கினாலோ, வேறு ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலோ அது எல்லாமே உங்களோட செலவு. அதே மாதிரி லாண்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நம்ம தான் பேர் பண்ணிக்கணும். சரி, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எதிர்பாராத விதமாக என்னால் வந்து அந்த யாத்திரையில் கலந்துக்க முடியல, அதை கேன்சல் பண்ணணும். அப்போ நான் கட்டின காசு என்ன ஆகிற? யாத்திரை கிளம்புறதுக்கு 4 நாளைக்கு உள்ளே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜும் திரும்பி கிடைக்காது. கட்டின பணம் எதுவும் திரும்பி கிடைக்காது. இப்போ 4 நாளையிலேருந்து 7 நாளைக்குள்ளே, அதாவது நீங்கள் கிளம்புறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின தொகையில் 50% திரும்ப கிடைக்கும். இப்போ 8லேருந்து 14 நாளைக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 25% வந்து பிடிச்சிக்கிட்டு மீதி 75% கொடுப்பாங்க. இப்போ யாத்திரை கிளம்புறதுக்கு 15 நாளைக்கு முன்னே கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நபருக்கு ரூ. 250 பிடித்தம் செஞ்சுக்கிட்டு மீதியை கொடுப்பாங்க. பயணத்துக்கு உங்களுக்கு தேவையான ஓட்டர் ஐடி, ஆதார் இது எல்லாமே வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். தேவையான மெடிசின்ஸ் என்ன மாத்திரைகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை எப்போவுமே கையில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது தவிர உங்களுக்கு கூடுதலாக ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கிற 2 நம்பருக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு விவரங்கள் சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.